வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதைய அலசி ஆராய போறோம். கவனச்சிதறல், மத்தவங்களோட விமர்சனம், இதையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறதுன்னு இந்த கதை நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்கும். வாங்க உள்ள போகலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்கா? மத்தவங்க சொல்றத கேட்டு உங்க இலக்குல இருந்து உங்க கவனம் சிதறி இருக்கா? நாம பார்க்க போற கதை இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில சொல்ல போகுது. நம்ம கதை ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தொடங்குது. அங்க ராகவன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்துச்சு. தன் கிராமத்திலேயே சிறந்த மாணவனா வரணுங்கிறது தான் அவனோட லட்சியம். ராகவ்னா அந்த ஊருக்கே தெரியும். செம்ம பிரில்லியண்ட், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். விடியற் காலையிலே எழுந்து படிப்பான். ஆனா சும்மா படிக்கிறதில்ல, படிக்கிறத முழுசா உள்வாங்கிக்குவான். அதனால வரப்போற தேர்வுல அவன்தான் முதலிடம் பிடிப்பான்னு மொத்த கிராமமே அவன் மேல ஒரு மலை போல நம்பிக்கை வச்சிருந்தது. எல்லாருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டாங்க. ஆனா இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சு. ஆனா அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு திடீர்னு ஒரு அடி விழுந்தா என்ன ஆகும்? ராகவோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறப்போகுதுன்னு பாருங்க. தேர்வு முடிவுகள் வந்துச்சு. மொத்த ஊரே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த ராகவ் ஒரே ஒரு பாடத்துல தோல்வி அடைஞ்சிட்டான். அந்த ஏமாற்றம் உடனே ஏளனமா மாறுச்சு. இவனா பெரிய புத்திசாலி, பாரு ஒரு சப்ஜெக்ட் கூட பாஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஈட்டி மாதிரி அவன் மனசு குத்துச்சு. இது ராகவுக்கு தாங்க முடியாத வலிய கொடுத்துச்சு. மனசுடைஞ்சு போன ராகவ் அவனோட வாத்தியார் கரீம் கிட்ட வழிகாட்டல் கேட்டு போறான். அவரோ ரொம்ப விசித்திரமான ஒரு வழியை காட்டுறாரு. ஆனா அந்த வழிதான் ராகவுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது. வாத்தியார் சொன்னது ரொம்ப சிம்பிளான ஆனா வினோதமான ஒரு டாஸ்க். மூணு கண்டிஷன். 1, ஒரு பானை நிறைய பால் எடுத்துக்கணும். 2, ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாது. 3, அந்த பானையோட கிராமத்தையே ஒரு ரவுண்டு வரணும். இது வெறும் ஒரு வேலை இல்ல, இது ஒரு பாடம். அடுத்த நாள் காலையில கையில பால் பானையோட ராகவ் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு நட அவனோட வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அப்ப அவனுக்கு தெரியாது. வழக்கம் போல ஊர் மக்கள் எல்லாரும் அவனை கேலி செஞ்சாங்க, கிண்டல் அடிச்சாங்க. ஆனா இந்த தடவை ராகவோட அனுபவம் சுத்தமா வேற மாதிரி இருந்துச்சு. அவனோட கண்ணு, மனசு, முழு கவனமும் அந்த பால் பானை மேல தான் இருந்துச்சு. ஒரு சொட்டு கூட சிந்திடக்கூடாது, இது மட்டும்தான் அவன் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. இதனால வெளி உலகத்தோட சத்தம் அவன் காதுக்குள்ள நுழையவே இல்ல. அந்த வேலைய வெற்றிகரமா முடிச்சுட்டு அவன் ஒரு பெரிய உணர்தலோட அவன் வாத்தியார் கிட்ட போனான். சார், இன்னைக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ற சத்தம் கூட என் காதுல விழலன்னு ரொம்ப ஆச்சரியமா சொன்னான். இதுதான் அவன் கத்துக்கிட்ட முதல் பாடம். அப்பதான் வாத்தியார் அந்த சோதனையோட உண்மையான நோக்கத்தை விளக்குறாரு. அது வெறும் சோதனை இல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம். அந்த பாடம் ராகவோட பார்வையே மாத்தப் போகுது. இதுதாங்க இந்த கதையோட முக்கியமான புள்ளி. அந்த ஆசிரியர் கத்துக் கொடுத்த பாடம் நம்ம இலக்கு மேல நம்ம கவனம் ரொம்ப ஆழமா அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது மத்தவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் அதோட சக்தியை இழந்துடும். சுத்தி இருக்கிற சத்தம் அர்த்தமே இல்லாம போயிடும். சரி, இந்த பாடம் ராகவம் மாத்துச்சு, அது ஓகே. ஆனா இதை விட முக்கியமா இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இந்த பாடம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உதவும்? இந்த புது பார்வையோட ராகவ் மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதையே நிறுத்திட்டான். இப்போ வெளியுலகத்தோட சத்தம் எல்லாம் அவனை பாதிக்கல. அவனோட மன உறுதிதான் அவனுக்கு பெரிய பலமா மாறுச்சு. முழு கவனத்தோட மறுபடியும் படிச்சு அவன் நினைச்ச வெற்றியையும் அடைஞ்சான். இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்க வைக்குது. உங்க வாழ்க்கையில அந்த பால் பானை எது? இப்போ உங்க முழுமையான தளர்வில்லாத கவனம் தேவைப்படுற இந்த இலக்கு எது? அதை கண்டுபிடிங்க. உங்க முழு கவனத்தையும் அது மேல செலுத்துங்க. இறுதியா இது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டியை ஜெயிக்கணும்னா நாம உலகத்தை மாத்த வேண்டியதில்ல, நம்ம பார்வைய மாத்தினாலே போதும். உங்க பார்வை மாறினா உங்கள சுத்தி இருக்கிற உலகமும் மாறும்.